இப்போ யூனிஃபார்ம் கோட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து நான் 2 கோட்டுக்கு துணி அப்படியே மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இது ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும். அதே மாதிரி இந்த கரைப்பகுதி இருக்குது பாருங்க, இந்த கரைப்பகுதி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த மாதிரி துணி போட்டுக்கணும். இப்போ வந்து நான் வந்து 2 துணி போட்டால் போதும், நான் 4ஆக போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து இது 2 கோட்டுக்குங்க. 2 கோட்டுக்கு வந்து 1 60 எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 2 கோட்டுக்கு. இப்போ பாருங்கள் 4 கரைப்பகுதி இந்த பக்கம் இருக்குது. இப்போது ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம், பேக் சைடு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் எப்படி வெட்டுறதுன்னு. அதுக்கு வந்து இந்த ஃபோல்டிங் சைடு தான். இப்போ கரைப்பகுதி நம்மளுக்கு எதுக்கால போட்டுட்டு இந்த ஃபோல்டிங் சைடு நம்மக்கிட்ட போட்டு இப்படி போட்டுக்கணும். இப்போ கீழே வந்து எப்பவும் போல் மடிச்சு அடிக்கிறதுக்கு தையல் கொடுங்களாங்க. ஒரு ப்ளவுஸே வெட்டுறதுனாலும் கீழே மடிச்சு அடிக்கிற கொடுங்களா, அது மாதிரி கோட்டில் மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம். இப்படி 1 இன்ச்சுக்கு இப்படி கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டு இனி வந்து இப்போ இது வந்து ஒரு கோட்டுக்கு வந்துங்க ஒரு ஃபோல்டிங்கு. இப்போ 2 கோட்டுக்குங்கிறனால 2 ஃபோல்டிங் இருக்குது. ஓப்பன் வந்து 4 இதாக இருக்குது கரைப்பகுதி. இப்போ இவங்களுக்கு உயரம் வந்து கோட்டோட உயரம் 22 வைக்கிறேன். மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு. இங்கேருந்து இங்கே 22 இன்ச்சுக்கு பாருங்கள், உயரம் வந்து 22 இன்ச்சு. அதுபோக தையலுக்கு 1/2 இன்ச்சு. இப்படி ஒரு கோடு போட்டாச்சு. உள்கழுத்து ஷோல்டரு 2 சேர்ந்து 6.5 இன்ச்சு. ரொம்ப ரொம்ப ஒல்லியான பொண்ணு தான், அதனால் 6.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். இல்லாட்டி 7, ஓரளவுக்கு தான் இருந்தால் 7 வைக்கலாம். கொஞ்சம் உடம்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் 7.5 வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து 6.5 வச்சுருக்கிறேன். 6.5லேருந்து கரெக்டாக இங்கே ஒரு 7 இன்ச்சுக்கு ஆம்கோலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 7 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கோட்டுங்கிறதுனால இங்கே உள்கழுத்துலேருந்து இப்படி சாய்வை இப்படி வருமில்லங்க, ஸ்லோப் வருமில்லங்க, அதுக்காக. இவங்களுக்கு உள்கழுத்து வந்து 2.25 வைக்கிறேன். 2.25 வச்சுட்டேன். இப்போ 2.25லேருந்து இங்கே 7 வச்சுருக்குறோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே கீழே இப்படி குறித்து 1/2 இன்ச்சு குறித்து இங்கே 2.25லேருந்து இப்படி கொண்டு போய்க்கணுங்க. எப்போவுமே கோட்டுக்கு இப்படி கிராஸ் இப்படி வருங்களா. இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு 6.5 இன்ச்சு எப்பவும் போல் ஆம்கோலுக்கு வந்துடும். 6.5 இன்ச்சுக்கு இருக்குங்களா, இதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஆறு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆம்கோலுக்கு இங்கேயே 6 இன்ச்சுக்கு இப்படி வச்சு ஒரு பாக்ஸு. உடம்பு சுற்றளவு வந்து இவங்களுக்கு 9 இன்ச்சு வைக்கிறேன். இவங்களுக்கு 9 இன்ச்சு. இப்போ நம்ம இங்கே ஆம்கோல்லேருந்து இங்கே கீழே வந்து தையல் குட்டது போக கோடு போட்டுருக்குறோங்க. இந்த ஆம்கோல்லேருந்து இது வரைக்கும் இப்படி சரி பாதியாக இப்படி வச்சுக்கலாம். சரி பாதியாக வைக்கணும். நம்மளுக்கு 15.5 வருதுங்களா. 15.5னா 7.25க்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்மளுக்கு ஹிப்பு அந்த வளைவு வருங்களங்க, அந்த வளைவுக்காக இடுப்புக்கிட்ட இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த ஆம்கோல்லேருந்து கீழே மடிச்சு அடிக்கிற வரைக்கும் சரி பாதியாக வச்சுக்கிறோம். சரி பாதியிலிருந்து பாதி அளவு 7.25 வருதுங்களா. இங்கே 9 வச்சுருக்குறோம். அவங்களுக்கு 9 அப்படின்னா அதுலேருந்து ஒரு இன்ச்சு குறைச்சிக்கலாம். எதுக்குன்னா இந்த வளைவு இப்படி சேப் வருங்களங்க, அதுக்காக. இப்போ இங்கே 9 வச்சுருக்குறோம், இங்கே 8 வச்சுருக்குறோம். அப்போ இங்கே 10 இன்ச்சு. சுடிதாருக்கு எப்படி வைப்போங்க, இங்கே என்ன அளவோ அதுலேருந்து 1 இன்ச்சு குறைப்போம். அதிலிருந்து இங்கே வந்து ஹிப்புக்கு வந்து இந்த உடம்பு சுற்றளவுலேருந்து 1 இன்ச்சு சேர்த்துவோம். இப்போ இங்கே 9, இங்கே 8, இங்கே 10. இது வந்து இப்போ இவ்வளோதாங்க. இப்போ இதிலிருந்து நாம் 1.5 இன்ச்சு தையலுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இதை வந்து கரெக்டாக நாம் கோடு போட்டோம்னா வேலை முடிஞ்சது. இப்படி போட்டிருக்குறாங்களா, இந்த இடம் மட்டும் வளைவாக கொண்டு வந்து இப்படி கொண்டு போய்க்கணும். சேப்பு இங்கே மட்டும்தான் இப்படி வளைவு வரணும். ஒரே நேரம் இப்படி கத்தி வெட்டாட்ட வரக்கூடாது. இங்கேருந்து வரையிலேயே இப்படி வளைவு கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சேப் கரெக்டாக வரும். இப்போ பின்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இந்த கழுத்து காலர் வைக்கிறோம்லங்க, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வச்சு இப்படி நேராக இப்படி கொண்டு போய்க்கலாம். ரொம்ப இறக்கி வைக்கக்கூடாது, கழுத்து ஒட்டி தான் காலர் வரும்.
இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி இருந்தால் போதுங்க பேக் சைடு நெக்கு. இப்போ கழுத்து ஷேப்பு அப்படி இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு அப்படி தான் இங்கேருந்து ஒரு இந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச்சு கணக்கு வச்சுக்கணும். 1 இன்ச்சு இப்படி இந்த 1 இன்ச்சு டச் ஆகிற மாதிரி வச்சு இப்படி கொண்டு போயிட்டோம்னா சரி. இது வந்து பீஸ் கொடுத்து அடிக்கிறது தான், அதனால் வந்து இப்படி வளைவு இப்படி கொண்டு போய்க்கிறோம். இவ்வளோதாங்க பேக் சைடு. இது கட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச்சு எடுத்துருக்குறோம்லங்க, இந்த 1/2 இன்ச்சை இப்படியே வச்சு இப்படி மேலே கொண்டு போய்க்கலாம். இப்போ இங்கேருந்து கீழே 1/2 இன்ச்சு அந்த அவ்வளோதான். இப்படி கிராஸாக இப்படி வந்தால் தான் கோட்டு பார்க்குறக்கு இங்கே மேலே நெக்கில் இருந்து இப்படி கரெக்டாக கிராஸாக வரும். நல்லாயிருக்கு. பேக் சைடு இனியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு அர்க்காத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே இனி ஃப்ரண்ட் வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் வெட்டுறதுக்கு இப்போ இந்த கரை சைடு இருக்குல்லங்க, இதை வந்து அப்படியே நம்ம பக்கம் போட்டுக்கிறோம். நம்ம பக்கம் போட்டு 4 கரை ஒரே மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் எச்சு கம்மி இருக்கிறதுக்கு இல்லாத ஒரே மாதிரி 4 கரையும் வைக்கிறேன். இது 2 கோட்டுங்கிறதுனால தான் 4 கரை. திருப்பி சொல்கிறேன். ஒரு கோட்டு நீங்கள் வெட்டுறேன்னா உங்களுக்கு 2 கரை சைடு தான் வரும். இப்போ இந்த கரை சைடு என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு 2.5 இன்ச்சுக்கு மடிச்சுக்கிறோம். இப்படி கரெக்டாக 2.5 இன்ச்சு தான் வருது. 2.5 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மடி மடிச்சுக்கலாம். இப்படி 2.5 இன்ச்சுக்கு மடிச்சிருக்காங்களா, இந்த 2.5 இன்ச்சுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு நம்மளுக்கு 1.25 இன்ச்சு இந்த பட்டனு இந்த காய்ச்சி எடுக்கும்லங்க, அதுக்கு தேவைப்படும். இந்த 1.25 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இதை ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த கரைப்பகுதியை 2.5 இன்ச்சுக்கு இப்படி மடக்கி இருக்கிறோம். 2.5 இன்ச்சுக்கு இப்படி மடக்கி இருக்கிறோம். அதில் 1.25 இன்ச்சுக்கு இப்படி ஏக ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ இந்த 1.25 இருந்து தான் நம்ம ஃப்ரண்ட் வெட்டணும். இது வந்து நம்மளுக்கு கொக்கி காஜாவை இந்த பட்டனு காஜா வைக்கிறதுக்கு இந்த பிளேஸ் நம்மளுக்கு போயிடு, இது உள்ளே போயிடும். இப்போ இது 2.5 இன்ச்சுக்கு மடக்கி இருக்கிறது. இந்த 1.25 இருந்து இந்த பேக் சைடை அப்படியே போட்டுக்கலாம். இந்த 1.25 இன்ச்சிலிருந்து கரெக்டாக இப்படி கோடு போட்டுக்கிறோம்லங்க, அந்த கோடு போட்டதுலேருந்து இப்படியே இந்த பேக் சைடை இப்படியே போட்டு நாம் கட் பண்ணிக்கிறோம். நல்லா பார்த்துக்குங்க. இந்த கோடு இப்படி போட்டுக்கிறோம்லங்க 1.25 இன்ச்சு. இந்த 1.25 இன்ச்சில் கரெக்டாக இந்த பேக் சைடை வச்சு இதே அளவுக்கு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கழுத்து ஃப்ரண்ட் நெக்கு அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதே அளவுக்கு நாம் கட் பண்ணிட்ட பேக் சைடு அளவு அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து உள்கழுத்து வரைஞ்சிக்கலாம். இந்த 1.25 இருந்து தான் நம்ம உள்கழுத்து வரையணும். நம்ம 2.5 இன்ச்சு இங்கே ஏற்கனவே பேக் சைடுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம்லங்க, அதிலிருந்து கரெக்டாக ஒரு 3.25 இன்ச்சு. இவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு 3 இன்ச்சே போகுது. இவங்களுக்கு 3 இன்ச்சுக்கு இப்படி குறிக்கிறேன். இந்த கோட்லேருந்து தான் நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். நம்மளுக்கு இது வந்து உள்ளே மடித்து போகிற பகுதி தாங்க. இந்த கோட்லேருந்து தான் நம்மளுக்கு அளவு. இதை ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் பண்ணி இது வந்து ரவுண்டாக இப்படி வரையக்கூடாது. இப்படி கிராஸாக இந்த போட் நெக்கு மேலே கொண்டு வரப்பலங்க, அது மாதிரி இப்படி கொஞ்சம் இப்படி கிராஸாக கொண்டு வந்துக்கலாம். இவ்வளோதாங்க நெக்கு. ஃப்ரண்ட் நெக்குக்கு. பேக் நெக்கு வெறும் 1/2 இன்ச்சு தான் குறித்தோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம 3 இன்ச்சுக்கு எடுத்து இப்படி வளைய போட்டுக்கலாம். இதையும் இப்படியே கட் பண்ணிக்கலாம் கழுத்தை. இங்கே
ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கைக்குழிக்க உடச்சி வெட்டுவோம்லங்க, அது ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு இப்படி வெட்டிக்கிறோம். அவ்வளோதாங்க. பேக்கும் ஃப்ரண்ட்டும் வெட்டியாச்சு. இனி தைக்கீழ பார்த்துக்கலாம். தைச்சிட்டு வந்து தான் காலரு இது என்ன அளவு வருதுன்னு பார்த்து இதே அளவுக்கு நாம் காலர் வெட்டணும். அதனால் இது எல்லாம் தைச்சிட்டு வந்துட்டு எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இங்கே பாருங்க, இந்த கரைப்பகுதி இருக்குது இல்லைங்க, கரைப்பகுதியில் வந்து நல்ல பக்கம் உள் பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு கெட்ட பக்கத்தை இப்படி திருப்பிக்கணுங்க. இப்படி திருப்பி 2.5 இன்ச்சுக்கு தான் நம்ம வெட்டையில் மடக்கணும். அந்த 2.5 இன்ச்சுக்கு இப்படி கெட்ட பக்கமாக இப்படி திருப்பிக்கிறோம். அளந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக 2.5 இன்ச்சு தான் இருக்குதான்னு. எச்சாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி அளந்து பார்த்துட்டு அதில் வந்து மேலே 1.25 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டிருந்தோம்லங்க, அந்த கோடு போட்ட இடத்துக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடம் வந்து நாம் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த இடத்துல நம்ம தைக்கணுங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு அந்த 1.25 மார்க் பண்ணியிருக்கிறோம்லங்க, அதில் இப்படி நம்ம தைக்கிற மாதிரி கரெக்டாக அந்த கோடு போட்டிருக்கிறதுலைங்க ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு அடி அடித்து திருப்பி மறுபடியும் இந்த பக்கம் வந்துடணும். 1.25 இன்ச்சுக்கு இப்படி அடித்து மறுபடியும் இந்தள திருப்பி அது 2 தையலாக ஓட்டிக்குங்க. திருப்பிட்டு மறுபடியும் இந்தல்ல அதே 1.25 இன்ச்சுக்கு இந்த ஓரம் கொண்டு வந்துடுங்க. இது எதுக்குன்னா, இதை மறுபடியும் திருப்பிட்டோம்னா நம்ம இந்த பட்டன் பீஸ் வைக்கிறோம்லங்க, அதுக்காக. இப்போ அடுத்த கிளாத்துலேயும் அதே மாதிரி தான் அந்த கரைப்பகுதி வந்து நாம் இப்படி மடித்து விட்டுக்கலாம். 2.5 இன்ச்சு கரெக்டாக எப்போ இது பண்ணிலையுமே செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக 2.5 இன்ச்சு இருக்குதான்னு. இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதே மாதிரி தான் கெட்டி தையல் போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த புள்ளி நம்ம 1.25 போட்ட இதுக்கு இப்படி துணி திருப்பி இப்படி கொண்டாந்து இந்தளவு ஒரு கெட்டி தையல். இப்போ இதை வந்து நாம் வெட்டிட்டு நம்ம அந்த கார்னர் பகுதி இருக்குல்லங்க, அதை லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கணும். லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்மளுக்கு அந்த கார்னர் பகுதி நல்லா திரும்பி கொடுக்கும். இப்படி ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த 1.25 தைச்சோம்லங்க, அந்த இடத்துல ஒரு கட்டு இப்படி ஒரு கட் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்போ தான் நம்மளுக்கு காலர் வைக்கிறதுக்கு அந்த இடம் சௌரியமாக இருக்குது. இப்போ இதை வந்து திருப்பிக்கலாங்க. இப்படி திருப்பியில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு ஊசி நல்லா திருப்புளி இது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் விட்டு எடுத்துக்குங்க. நல்லா அந்த கார்னர் பகுதி நல்லா பாருங்க, நம்பர் இதுதான் வச்சு இப்படி ஒரு குத்துனா கரெக்டாக நம்மளுக்கு அந்த கார்னர் வந்து திரும்பி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நம்மளுக்கு இப்போ நம்ம அந்த நல்ல பக்கம் பாருங்கள், அந்த உள்கடை மேலே வந்துருச்சுங்களா. இப்போ ஓரத்துலேயே அது மேலேயே இப்போ பாருங்கள், அந்த நல்ல பக்கம் இப்படி நம்மளுக்கு கரைப்பகுதி மேலே வந்துருச்சு. முதல் கெட்ட பக்கம் திருப்பி தான் இப்படி போடுறோம். இப்போ அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக 2.5 இன்ச்சு இருக்குதான்னு அளந்து பார்த்துட்டு அந்த ஓரத்துலேயே போடுங்க. அதே மாதிரி அடுத்த துணிக்கும் போட்டுக்கலாம். அந்த ஓரத்துலேயே இப்படி போட்டுட்டு தையல் போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பட்டன் பீஸ் பார்க்க நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து அளவு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு பார்த்து செக் பண்ணிக்கோங்க, எச்சு கம்மி இருக்குதான்னு. எச்சு கம்மி வரக்கு வாய்ப்பு இல்லை, கரெக்டாக இருக்குது. இனி வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடு எடுத்து நம்ம அந்த கழுத்து பகுதி இருக்குல்லங்க, 1/2 இன்ச்சு தானே கழுத்துக்கு வெட்டணும். அந்த வெட்டின இடம் நம்மளுக்கு தெரியுது இல்லைங்க, கரெக்டாக அந்த ஷார்ப்பாக மேலே தெரியுது பாருங்கள், அதில் வச்சு ஷோல்டர் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஆம்கோல்லேருந்து கரெக்டாக 2 பகுதியும் வச்சுக்கலாம். வச்சு நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம்லங்க, அந்த 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஒரு ரவுண்ட் ஓட்டிக்கலாம். அதே மாதிரியே இந்த பக்கமும் 2 தையலாக போட்டுக்கலாம். 2 தையலாக போட்டுட்டு இதுக்கு நான் ஒரு ஓவர்லாக் போட்டு வந்துடுறேன். இனி வந்து ஓவர்லாக் போட்டுட்டு மறுபடியும் வந்து ஆம்கோல் சைடு நம்ம துணி கொடுத்து பீஸ் கொடுத்து அடிக்கணுங்க. அதனால் இதுக்கு ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோதாங்க. இதுக்கு தான் நம்ம காலர் வச்சு அடிப்போம். நம்ம அடித்து திருப்பிடுங்க கடைசியில் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், ஓவர்லாக் போட்டாச்சு.
இனி வந்து ஆம்கோல் பக்கம் வந்து நம்ம பீஸு கொடுத்து அடிக்கணும். இப்போ 1 இன்ச்சுக்கு பாருங்கள் நான் கிராஸ் பீஸு வெட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஆம்கோலுக்கு வந்து நம்ம ப்ளவுஸுக்கு நெக்குக்கு அடிக்கிற முழங்க அதே மாதிரியே தான் ஒரு 1/4 இன்ச்சில் அந்த கிராஸ் பீஸ் வச்சு இப்படி அடிச்சுக்கலாம். 1/4 இன்ச் அளவில். அப்போ தான் நம்மளுக்கு சும்மா வெறும் துணி அடித்து மடக்கி அடிப்பாங்க. அப்படி அடிக்கிறத விட இப்படி பீஸு கொடுத்து அடிச்சிட்டோம் அப்படின்னா கோட்டு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. தையல் வந்து ஷோல்டர் பக்கம் இருக்கிற தையல் வந்து பின்பக்கம் வர்ற மாதிரி எடுத்து விட்டு தைங்க. காலர் வைக்கலையும் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்கலையும் தையல் வந்து எப்போவுமே பேக் சைடு வர்ற மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இப்படி ஒரு அறுக்காத்து கொடுத்துக்கலாம். இனி வந்து அதுவே ஒரு மடக்கு மடக்கி ஒரு தையல் ஓட்டலாம். அந்த தையல் அந்த துணி மேலேயே நம்ம துணி கொடுத்து அடிச்சிருக்கிறோம்லங்க அது மேலே தான் தையல் ஒழுகணும். இந்த பக்கம் கோட்டு பக்கம் தையல் ஒழுகக்கூடாது. அந்த துணி மேலேயே ஓரத்தில் தையல் அடிச்சுட்டே வருவோம். இனி இதையே ஒரு மடி மடித்து ஒரு தையல் ஓட்டிக்கலாம். அந்த ஒரு மடி மடித்து அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் ஓட்டினா போதும். நம்மளுக்கு நீட்டாக ஆயிடும். நம்மளுக்கு பார்க்குறக்கு இப்படி துணி கொடுத்து அடித்தா மட்டும்தான் அந்த கோட்டுக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்குது. கெட்டியாகவும் இருக்குது அந்த ஓரத்தில். இப்போ பாருங்கள் அந்த ஷோல்டர் தையல் வந்து பின்னாடி தான் விட்ருக்குறேன். இப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்குது. இந்த இடம் என்ன பேண்ட்டு கிளாத்துங்கிறனால கெட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா நீட்டாக இருக்குது. ஒரு தையல் போதும், 2 தையல் தேவையில்லை. இதே மாதிரியே அந்த பக்கம் மடித்தாச்சு. இனி ஓரத்தில் கீழே இருக்குதுல்லங்க ஃப்ரண்ட் பக்கம் 2 சைடு வரும். அது போக பேக் சைடு ஒரு இருக்குல்லங்க. நம்ம 1.25 இன்ச்சு தையல் கூட்டிருந்தோம். அந்த தையல் கூட்ட இடத்த அப்படியே நம்ம இப்படி எல்லாத்தையும் ஒரு மடி ஃபஸ்ட் அடிக்கிறேன். எல்லாத்தையுமே ஒரு மடி மட்டும் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடுகள்லாம் அளவு கரெக்டாக வச்சு இன்னொரு மடி மடித்தோம்னா வேலை முடிச்சதுங்க. இப்போ பாருங்கள் இது இன்னொரு மடி மடிச்சுக்கலாம். ஏகமாக ஒரு மடி மடிச்சுக்கலாம். இப்போ இது வந்து மறுபடியும் இன்னொரு மடி. நம்ம ஃப்ரண்ட் சைடு வர்றதுனால இதுக்கு மட்டும் கெட்டி தையல் போட்டுட்டு நம்ம ஓட்ட ஆரம்பிக்கிறோம். இனி அடுத்த பீஸோடு இதை வச்சு கரெக்டாக வச்சு இந்த அளவுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதையும் அடுத்தது மடக்குங்க. மடக்கி அதையும் அடிச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு பீஸையும் செக் பண்ணிவிட்டு அடித்தோன்னா நம்மளுக்கு வந்து கடைசியில் தைக்கியில் எச்சு கம்மியாக வராதுங்க. சைடு ஜாயின் பண்ணியில் ஒவ்வொரு பீஸையும் இப்படி வச்சு பார்த்து தான் மடிச்சுக்கணும். முதல் ஒரு மடி மட்டும் மடிச்சுட்டு 2வது மடி மடிக்கையில் இப்படி செக் பண்ணிவிட்டு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். எதுவுமே எச்சு கம்மியாக இருக்காது. பட்டன் போடுற பக்கமாகட்டும் சைடாகட்டும் நீட்டாக வரும். பட்டன் போடுற சைடு மட்டும் கெட்டி தையல் இப்படி ஓட்டி நிறுத்திக்குங்க. ஏன்னா சைடுக்கெல்லாம் தேவையில்லை. சைடுக்கு வந்து நாம் தான் அடிச்சிடறோம்லங்க, அதனால் அதுக்கு தேவைப்படாது. இனி ஆம்கோல் இருந்து பட்டன் பீஸு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கிறோம். இது கரெக்டாக நீட்டாக இருக்குது. அதே மாதிரி ஆம்கோல் சைடும் வச்சு பார்த்துட்டு நாம் வந்து இனி சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டோங்க 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம்லங்க சைடு. அந்த 1.5 இன்ச்சுக்கு ஏகம் குறிச்சிக்கிறோம். இப்படி ஏகம் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிட்டு தைச்சா நம்மளுக்கு நீட்டாக வரும். இல்லாட்டி கொஞ்சம் எச்சு கம்மியாக வர மாதிரி வரும். நம்ம வந்து ஏகம் 1.5 இன்ச்சுக்கு தாங்க தையல் விட்டோம். அந்த 1.5 இன்ச்சுக்கு இப்படி குறிச்சு மார்க் பண்ணிவிட்டு வளைவு பாருங்கள் நீட்டாக இருக்குது. இதே மாதிரியே மறுபடியும் அந்த ஆம்கோல் பக்கம் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக வரும். 2 ஊசி அளவு பின்னாடி விட்டு தான் மடி ஓட்டணும். இல்லாட்டி அதில் எச்சு கம்மி வந்துடும். நம்ம வச்சு அடிக்கையில் வலிக்கிட்டு போயிடும் துணி. 2ஐயும் ஒன்றா வச்சு அடிச்சுட்டு கரெக்டாக இந்த 1.5 இன்ச்சுலேயே ஏகம் கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுறோம். சைடில் ஓப்பன் விடலான்னு பார்த்தா இவங்க கொடுத்த அளவு கோட்டில் ஓப்பன் இல்லை. அதே மாதிரி அப்படியே அடிச்சுட்டேன். ஒரு 3 தையல் போட்டுட்டு சைடில் ஓவர்லாக் போட்டுக்கலான்ட்டு 3 தையலோடு விட்டுட்டேன். இது வந்து இதையுமே கார்னர் பிசுறு தெரியாத மடக்கி அடிப்பாங்க. நல்ல பக்கம் வச்சு அடிச்சுட்டு மறுபடியும் கெட்ட பக்கம் திருப்பி அடித்து அதை படிமான தையலாக போடலாம். அப்படி போடையில் பிசுறு சுத்தமாக தெரியாது. என்ன கொஞ்சம் ஒரு நாளைக்கு பிரித்து விடலாம் அப்படிங்கிற இப்படி தையல் ஓட்டுறது தான் நம்மளுக்கு சௌரியம். அவங்களுக்கே தேவைப்படையில் கொஞ்சம் பிரிக்கலாம். மறுபடியும் வேணுன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னா கொஞ்சம் அடிக்கலாங்கிறதுக்கு இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா மட்டும்தான். ஓவர்லாக் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் சைடில் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கம் தையல் போட்டுக்கிறோம்.
அவ்வளோதாங்க. இப்போ சைடு ஜாயின் பண்ணியாச்சு, கீழே மடித்து அடித்தாச்சு. இனி காலர் வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த காலர் வைக்கிறதுக்கு இந்த 2 பக்கமும் இந்த பட்டன் பக்கம் இருக்குது இல்லைங்க, இது 2 பக்கம் இப்படி சரி பகுதியாக பிடிச்சிக்குங்க. அந்த 1.25 இன்ச்சு நம்ம அடித்தோம்ல, இப்போ அந்த 1.25 இன்ச்சு அடித்தது விட்டதுலேருந்து மிச்சம் இருக்கிறத அளவு எடுத்துக்கணும். காலருக்கு நம்ம அளவு எடுக்கிறதுக்கு இந்த 1.25 இன்ச்சு அடித்தோம்லங்க, அந்த இடத்த விட்டுறணும். அதிலிருந்து அப்படியே சரி பகுதியை அப்படியே அளந்துக்கிறோம். இப்படி அளக்கையில் எனக்கு கரெக்ட் 8 இன்ச்சு வந்ததுங்க எனக்கு கரெக்டாக. இப்போ நாம் வந்து காலர் கேன்வாஸில் 8 இன்ச்சு வெட்டினா போதும். இப்போ நான் பாருங்கள் 1.25 இன்ச்சுக்கு அளவுக்கு ஏகமும் 1.25 வர மாதிரி ஒரு பீஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். இன்னொரு கோட்டுக்கு தைச்சிடலங்க, அப்போ இதுக்கு பீஸ் மட்டும் வெட்டிட்டேன். கரெக்டாக 1.25 இன்ச்சில் ஒரே மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு இந்த காலருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சு எடுத்தோம்னா போதுங்க நம்மளுக்கு காலருக்கு. 1 இன்ச்சு இல்லாட்டி 1.25 போதும். ஏன்னா வந்து நம்ம சைடில் வந்து துணி விட்டு தான் அடிப்போம். இப்போ இதில் வந்து கரெக்டாக 8 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம துணியில் அளந்தோம்லங்க, அந்த அளவில் அப்படியே நம்ம கட் பண்ணிக்கணும். இப்படி 8 இன்ச்சில் இப்படி வெட்டிட்டோம். துளியோண்டு பிசுறு அதிகமாக இருந்துச்சு, அதையும் மட்டும் கொஞ்சம் வெட்டிட்டேன். இப்போ இதில் பாருங்கள் 1.25 இன்ச்சுக்கு எடுத்துருக்குறேங்களா, இதில் வந்து 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. நான் வெள்ளை கலர் மார்க்கராக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் மார்க் பண்ணுறது தெரியல. இப்போ அந்த பீஸை வந்து காலர் பீஸை வந்து மடித்து போட்டு 2.5 இன்ச்சுக்கு ஓப்பன் சைடில் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்தல வந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த 2.5லேருந்து அப்படியே கிராஸாக கொண்டு போயிடுறோம் அந்த 1/4 இன்ச்சு வரைக்கும். ஏன்னா 1.25 இன்ச்சில் அந்த தளவில் மட்டும் 1 இன்ச்சு வர்ற மாதிரி. காலர் வந்து அந்த தளவில் கொஞ்சம் சைஸ் சிறுசாக வருது இல்லைங்க, அதுக்காக. இப்போ அளவு எதுக்கு சொல்கிறோன்னா, நீங்கள் அப்படியே ரஃப்பாகவே வெட்டலாம். பாருங்கள் அந்த ஓரத்தில் மட்டும் கரெக்டாக ஒவ்வொரு இன்ச்சு வர்ற மாதிரி, நடுவுலலாம் 1.25 இன்ச்சு. இப்போ இந்த துணி பாருங்கள் ரஃப்பாக நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த துணியில் நாம் அழுத கரெக்டாகவே வெட்டலாம். அது கொஞ்சம் எச்சு கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு எச்சாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 துணிங்க, 2 துணியில் நல்ல பக்கம் உள்ளே வர்ற மாதிரி வச்சுட்டு கெட்ட பகுதியில் இப்படி கேன்வாஸ் வச்சு அடிக்கிறோம். இப்போ கேன்வாஸ்லேயுமே கரெக்டாக இப்படி எச்சு கம்மியாக தான் வைக்கிறோம். தேவைப்படுறது போக மிச்சத்தை வெட்டிக்கலாம் நாம். இப்போ பாருங்கள் அந்த துணியில் தையல் வரக்கூடாது, அந்த கேன்வாஸில் தான் தையல் வரணும். கேன்வாஸில் ஓரத்தில் ஒரு கெட்டி தையல் போட்டுட்டு அந்த கேன்வாஸ் மேலேயே வச்சு தைக்கிறோம். இப்படி வச்சு தைச்சு சுற்றி ஏகமாக அந்த கேன்வாஸ்லேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸில் மட்டும்தான் தையல் வரணும், ஓரத்தில் துணியில் வந்துடக்கூடாது. ஏன்னா துணி வந்து காலர் தைக்கையில் நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு தொந்தரவு பண்ணும். இந்த கேன்வாஸில் மட்டும்தான் இருக்கணும் தையல். கரெக்டாக அந்த கேன்வாஸில் படுற மாதிரியே அப்படியே ஏகம் ஒரு தையல் ஓட்டிடுங்க. அந்த ஓரத்தில் தான் ஓட்டணும். அதுவும் இந்த இடம் ஒரு கெட்டி தையல் போட்டு நிறுத்திக்கலாம். துணியில் தையல் வரக்கூடாது. இப்போ நம்ம கேன்வாஸ் காலர் கலவை நம்ம துணி வெட்டலாங்களா, இது எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். இந்த கேன்வாஸுக்கு மேல் பகுதியில் 1/4 இன்ச்சு தான் இருக்கணும். இப்போ சைடில் வந்து தையலுக்கு இப்படி விட்டுக்கிறோங்களா மடக்கிறதுக்கு, மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இப்படி ஏகம் வெட்டிக்கிறோம். இப்போ வெட்டுறது தாங்க ரெடி அளவு. நம்ம முதல்லையே அழுத்தமாக இப்படி ரெடி அளவில் வெட்டக்கூடாது. கொஞ்சம் எச்சாக இருக்கிறதுல கேன்வாஸ் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுறது வெட்டிக்கலாம். கீழே வந்து கேன்வாஸு கீழே 1/2 இன்ச்சு அளவுங்க, மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே நீங்கள் 1/2 இன்ச்சாக விட்டுக்கலாம். ஆனால் கீழே 1/4 இன்ச்சு விட்டுறக்கூடாது. தைக்கிறக்க அந்த 1/2 இன்ச்சு அளவு இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த அளவு தான் நம்மளுக்கு. இதுதாங்க காலரு. இப்போ அந்த ஓரத்தை வந்து இப்படி ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். அறுக்காத்து போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு மேல் பகுதி மட்டும்தான் அறுக்காத்து போடணும், கீழே போடக்கூடாது. அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் இப்படி ஒரு வெட்டிக்கிறோம். வெட்டிக்கிட்டு இனி நாம் திருப்பினோம்னா நம்மளுக்கு அந்த கார்னர் வந்து இப்போ தளவில் வந்து தையல் போடல இல்லைங்க, 2 பக்கம் அந்த துணி இது கேன்வாஸில் மட்டும்தான் அடிச்சிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம திருப்பியில் நம்மளுக்கு அழகாக வரும். ஒரு பக்கம் கேன்வாஸ் ஒரு துணியில் ஒட்டி வரும், ஒரு துணியில் சாதாவாக வர்ற மாதிரி வரும். இப்படி கரெக்டாக நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டு இதுக்கு அதே மாதிரி தான் ஊசியான பொருளை வச்சு இப்படி வச்சு குத்தி அந்த கார்னர் நல்லா எடுத்து விட்டுக்கிறோம். 2 பக்கம் இப்படி வச்சு குத்தி எடுத்துட்டோம்னா போதும், நீட்டாக இருக்குது. இந்த காலருக்கு நான் காலர் கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
இப்படி இப்படி நல்லா திருப்பி விட்டுக்கிறோங்க. திருப்பி விட்டு போட்டு இது வேணுன்னா ஒரு அயன் பண்ணாலும் நம்மளுக்கு நீட்டாக கரெக்டாக நம்மளுக்கு தைக்கிறதுக்கு நல்லா வரும். இல்லாட்டி கையில் திருப்பி 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 விட்டுட்ருக்கணும். இதை வந்து ஒரு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலர் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இந்த துணியை பிரித்து பார்த்தா பாருங்கள். இப்போ பிரிக்கிறேன் பாருங்கள். பிரித்து பார்த்தா ஒரு சைடில் வந்து கேன்வாஸ் இருக்குது, ஒரு சைடு துணியில் ஒரு சைடு சும்மா இருக்குதுங்களா. அந்த கேன்வாஸ் இருக்கிற துணியில் கீழே அந்த கேன்வாஸ் ஓரமாக அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே அந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்குதுல்லங்க, அது அந்த தளவெல்லாம் கரெக்டாக வச்சு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த ஒரு சைடு. அப்போ தான் நம்ம காலர் தைக்கல ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா, இல்லாட்டி நம்ம அப்போ வந்து மடக்கி மடக்கி அடிக்கல, அந்த துணி சுருண்டு சுருண்டு வர்ற மாதிரி சுறுசுறுக்காகவும் இருக்குது. இப்படி வச்சு தைச்சி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த கேன்வாஸை ஓரத்துலேயே இப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஓரம் வந்தோன்னா கரெக்டாக அந்த பிசுரை உள்ளே மடித்து வச்சு, அந்த பகுதி இருக்கிற பிசுரை உள்ளே மடித்து வச்சு இப்படி ஒரு தையல் போட்டாச்சு. இனி கரெக்டாக வச்சு நம்ம காலரில் வச்சு அடித்தோம்னா போதும். தேவைப்பட்டால் இந்த காலரை சரிபாதி அளவில் ஒரு அர்க்காத்து போட்டு நம்ம துணியிலையும் சரிபாதி அளவுலேருந்து தைக்கலாம். நம்ம அளவு அளந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஓரத்துலேருந்தே தைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், தைக்கிறதுக்கு கீழே அடுத்த துணியில் 1/2 இன்ச் அளவு இருக்குதுங்களா, அதை வந்து நம்ம வச்சு அடிச்சுக்கிறோம். இப்போ இது சரிபாதியாக அளந்து ஒரு கட் மார்க் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம தைச்சி வரையில் இந்த கட் மார்க்குமே அந்த துணியில் சென்டர் பகுதியும் கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த பக்கம் அந்த 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு பிடிச்சி இங்கே ஓரத்தில் இப்படி ஒரு கட் மார்க் போட்டுக்கிறோம். கட் மார்க் போட்டோம். கடைசியில் நாம் இப்போ அந்த ஓரத்துலேருந்தே தைச்சிட்டு வரலாம். இல்லாட்டி நீங்கள் அந்த சரிபாதி அளவுலேருந்து இந்த பகுதியுமே அந்த பகுதியும் தைக்கலாம். இப்போ நான் ஓரத்துலேருந்து நான் துணி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குதுங்கிறதுனால அந்த ஓரத்துலேருந்தே. இப்போ பாருங்கள், அந்த துணி நம்ம அந்த 1/4 இன்ச்சில் நம்ம வெட்டினோம்லங்க, அந்த பகுதியில் இன்னொரு காலர் பகுதியில் இன்னொரு துணியை வச்சு இப்படி அடிக்கிறோம். இப்போ தான் ஒரு பகுதி நான் மோல்டு பண்ணிட்டேங்களா, இன்னொரு கிளாத் இருக்கிறது வந்து இந்த காலரில் வச்சு இப்படி அடிக்கிறோம். கோட்டில் அப்படியே ஓரமாக வச்சு அடிச்சுட்டே வரோம். நல்ல பகுதி மேலே தான் இந்த காலர் வச்சு அடிக்கிறோம். அந்த ஷோல்டர் தையல் பேக் சைடு வர்ற மாதிரி எடுத்து விட்டு போட்டு அப்படியே வச்சு அடிச்சுட்டே வரலாம். இப்போ அந்த கட் மார்க்குமே அந்த நம்ம இப்போ கோட்டில் அந்த காலரில் வச்சுருக்கிற அர்க்காத்தும் கரெக்டாக வரணும். கொஞ்சம் எச்சு கம்மி இருக்கிற மாதிரி தான், எந்த துணி எச்சாக இருக்குதோ கம்மியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று இழுத்து லைட்டாக இழுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஓரம் வரையிலையும் அப்படி தான். தளவில் கொஞ்சம் முட்டாது இருக்குதுன்னா, எந்த துணி லூஸு டைட்டாக இருக்குதோ நம்மளுக்கு தேவைப்படுற துணி லைட்டாக இழுத்துக்கலாம். இழுத்து வைக்கல உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அளவாக இருந்தால் விட்டுறலாம். துளி எச்சு கம்மி இருக்கிற மாதிரி இருந்தால் எது டைட்டாக இருக்குதோ அதை கொஞ்சம் இழுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகிக்கி. இப்போ அந்த ஓரத்தில் இந்த பிசுரெல்லாம் கரெக்டாக வச்சு இப்படி ஒரு கெட்டி தையல் போட்டு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஏற்கனவே ஒரு காலர் வந்து அடிச்சிருக்கிறங்களா, அதை வந்து அப்படியே அந்த தையலை உள்ளுட்டு எடுத்தோம்னா போதுங்க, வேலை முடிஞ்சது. இவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கமாக அந்த பிசுறு நம்ம தைச்ச பிசுரை இப்படி உள்ளே விட்டு நம்ம தான் ஏற்கனவே வந்து அந்த கவர் பண்ணி வச்சுருக்கிறோம்லங்க, தைச்சி வச்சுருக்கிறோம்லங்க, அதை வச்சு மேலே இப்படி ஒரு தையல் போட்டோம்னா காலர் வேலை முடிஞ்சுதுங்க. ரொம்ப ஈஸியான வேலை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு துளி கூட பிசுறுன்னு தெரியாது, மடக்கு சுருண்டு சுருண்டு வர்றதும் தெரியாது, நீட்டாக இருக்குது. இந்த கேன்வாஸை முதல் கவர் பண்ணி ஒரு பக்கத்தை அடிச்சுட்டு அந்த இன்னொரு பகுதியை தான் வச்சு தைக்கிறோம். இப்போ அந்த ஓரத்துலேருந்தே அந்த 1.25 இன்ச்சு இருக்குல்லங்க, அந்த ஓரத்துலேருந்தே நீங்கள் தைச்சிட்டு வரலாம். இப்படி ஒரு தையல் போட்டு வந்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியான வேலை. கரெக்டாக அந்த காலரை அளந்து எந்த அளவு தேவைப்படுதோ அதுக்கான காலர் வெட்டி 2 துணியில் அந்த காலரை வச்சு அடித்து அந்த ஓரத்தில் மட்டும் துணியில் தையல் படாத அந்த காலரை மட்டும் கேன்வாஸில் மட்டும்தான் அந்த தையல் வர்ற மாதிரி போட்டு எடுத்து இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்குது. ஒரு துளி கூட பிசுறு வராது. பாருங்கள், கரெக்டாக உள்ளே போயிடுச்சுங்களா. இது எடுத்து விட்டு அப்படியே இந்த ஓரம் வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி அப்படியே திருப்பி மறுபடி இந்த பக்கம் ஒரு தையல் வேணுன்னா போட்டுக்கலாம். முதல் வச்சு அடித்தோம்லங்க, அது அப்படியே படிமான தையல் போடுற மாதிரி அப்படியே ஒரு அடி அடிச்சுக்கலாம்.
இது அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இவ்வளோதாங்க. கோட்டு ஈஸியாக தைச்சி முடிச்சாச்சு. அந்த காலர் வைக்கிறதுக்கு ஒன்று தான் பயமாக இருந்து நிறைய பேர் பயப்பாங்க. இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது, பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது. பேக் சைடும் பாருங்கள், ஒரு துளி கூட அந்த சுருக்கு வராது, எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பட்டனும் காஜாம் வச்சிட்டோம்னா இந்த கோட்டோட வேலை முடிஞ்சுது. நம்மளுக்கு வளர்த்து இழந்து பார்த்தாலும் ஒரு துளி கூட எச்சு கம்மி இல்லாத கரெக்டாக வரும். நம்ம அதை செக் பண்ணிவிட்டு அடித்தோம்னாவே நீட்டாக வரும். இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு நான் 2 கோட்டும் மடிச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.